Hi friends, welcome to Kadai samayal. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி வாழைக்காயில் கோலா உருண்டை தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதை தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வேக வச்சுக்கலாம். கட் பண்ணி வேக வைக்கும்போது உங்களுக்கு வாழைக்காய் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நம்ம வாழைக்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வாழைக்காயை இன்னொரு சைடாக திருப்பி போட்டுக்கலாம். அப்படின்னா தான் ஈவனாக வேகும். வாழைக்காய் வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் லேசாக குத்தி பார்த்தீங்கன்னா தெரியும். வாழைக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வாழைக்காயில் உள்ள தண்ணி எல்லாமே வடித்து எடுத்து வச்சுக்குவோம். இப்போது நீங்கள் மேலே இருக்க தோலை உரிச்சு எடுத்துருங்க. வேக வச்சிட்டனால தோல் ஈஸியாக உரிக்கிறதுக்கு வந்துடும். அதே மாதிரியே எல்லா வாழைக்காயில உள்ள தோலையும் உரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், உரிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை கையிலே நல்லா மசிச்சு விட போகிறோம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருங்க. தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாம தான் பிசையணும். உங்களுக்கு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிருங்க. நம்ம கோலா உருண்டை பேஸ்ட் அரைக்கிறதுக்கு தேங்காய், சீரகம், சோம்பு, 2 பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறமா பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலை தான் இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட். நம்ம பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சாதான் நம்மளுக்கு உருண்டை எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் கொரகொரப்பாக அடித்து எடுத்துக்கோங்க. நான் பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, இதெல்லாத்தையுமே சேர்த்து நல்லா அடித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு அடித்து எடுத்தால் போதும். இந்த மாதிரி கொரகொரப்பாக அடித்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க வாழைக்காயில் இந்த பேஸ்ட்டை சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்குவோம் ஒன்றா. இப்போது இது கூட கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி ஊற்றக்கூடாது, தண்ணி ஊற்றாம தான் பிசையணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்ட போகிறோம். இப்போது நீங்கள் உருண்டை உருட்டும் போது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம். இந்த அளவுக்கு உருண்டை இருந்தால் போதும். இதே மாதிரியே உருட்டி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே. நம்ம சேனலோட லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்படின்னா தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். இதே மாதிரியே எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், உருட்டி எடுத்தாச்சு எல்லாத்தையும். இப்போ நம்ம எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். பொரிச்சு எடுக்கிறதுக்காக நான் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒவ்வொரு உருண்டைகளாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு மட்டன் கோலா உருண்டை மாதிரியே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் சாப்பிடாதவங்களுக்கு இந்த கோலா உருண்டை ரொம்பவே பிடிக்கும். இப்போது 1 சைடு வெந்துருச்சு. நம்ம இது இன்னொரு பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக வச்சு எடுத்துக்குவோம். இல்லைன்னா கலர் மட்டும் செவந்திருக்கும், உள்ளே வெந்திருக்காது.
நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை சாதத்து கூட சைடிஷாகவும் வச்சுக்கலாம், இல்லை டீ டைம் ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் கூடவே உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.